ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கனச்செவ்வகத்தோட 5வது கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதுவும் 9th புக்கோட எக்ஸசைஸ் கொஸ்டின் தான். வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். ஒரு கனச்செவ்வக வடிவ மீன் தொட்டியானது 3.8 மீட்டர் இன்ட்டு 2.5 மீட்டர் இன்ட்டு 1.6 மீட்டர் என்ற அளவுகளை உடையது. இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும்? அதாவது நமக்கு இந்த கனச்செவ்வகத்தோட மீன் தொட்டியோட அளவு கொடுத்துட்டாங்க. அதாவது இதோட அளவு கொடுத்துட்டாங்க நமக்கு. அதாவது இந்த மீன் தொட்டியோட அளவு கொடுத்துட்டு அதில் எத்தனை லிட்டர் தண்ணி கொள்ளும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறாங்க. இப்போ தண்ணி கொள்ளும் அப்படின்னு கேட்டுட்டாலே நம்ம அதோட கன அளவை தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா எத்தனை கன அளவுன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் அதை வச்சு நம்ம லிட்டரை நம்மளால் கேல்குலேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? நமக்கு கனச்செவ்வகத்தோட கன அளவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா L/B/H. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? சரி பாருங்கள், இப்போ நம்ம கொடுத்துருக்க அளவு பாருங்கள். லென்த்து 3.8 மீட்டர், அகலம் 2.5 மீட்டர், உயரம் 1.6 மீட்டர். மொத்தத்தையுமா நம்ம பெருக்கி போடும்போது இந்த இடத்துல 15.2 மீட்டர் ஸ்கியூப், அதாவது கன அளவுனா ஸ்கியூப் வரும். இப்போ இந்த இடத்துல 15.2 இன்ட்டு 1000 நம்ம போட்டோம்னா இந்த மீன் தொட்டி எவ்வளோ அளவு கன அளவு கொள்ளும் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த இடத்துல நான் எப்படி 1000 போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 1 சென்டிமீட்டர் ஸ்கியூப் ஈக்குவல் 1 மில்லிமீட்டர், 1000 சென்டிமீட்டர் 1 லிட்டர். 1 மீட்டர் ஸ்கியூப்னால் 1000 லிட்டர், அதாவது ஸ்கியூப்னு வந்துட்டாலே 1000 லிட்டர் போடணும். ஸோ இந்த இடத்துல நம்ம 15.2 இன்ட்டு 1000 இந்த இடத்துல நம்ம போட்டோம்னா நமக்கு இதோட கன அளவு கிடச்சிரும். ஓகேங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நானே போட்டு பார்த்தேன். ஓகேங்களா? இப்போ இதோட கன அளவு பார்த்திங்கன்னா 15,200 லிட்டர் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 15,200 லிட்டர் நமக்கு இதோட கொள்ளளவு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் நமக்கு வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.